ஹீரோயினோட ஹஸ்பண்ட் டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நல்ல ஹெல்மெட் வாங்கி தரணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக அவள் வீட்டு வேலை செய்கிற இடத்துல அட்வான்ஸ் கேட்டிருப்பா. ஒரு 1000 ரூபா கொடுக்கறதுக்காக ஹீரோயினை ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஹீரோயின் அந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு போய் பார்க்குறப்ப அந்த ஹெல்மெட் வந்து அங்கே இருந்திருக்காது. இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அடுத்த நாள் தீபாவளி வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக எடுக்கலான்னு கடை வீதிக்கு போன இடத்துல அந்த பையனுக்கு ஒரு குட்டி ஷூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை கூட அவங்க அப்பா போனஸ் போடாததுனால ரொம்ப கெஞ்சி தான் அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து அந்த குழந்தைக்காக வாங்கி தந்திருப்பாரு. ஹீரோவும் தீபாவளிக்கு முன்னத்து நாளாச்சு போனஸ் கொடுத்துருவாங்க அப்படி சொல்லி கம்பெனியில போய் பார்த்தா அங்க போனஸ் கொடுக்குற மாதிரியே தெரியல. மேனேஜர் கிட்ட போய் கேட்கறப்ப கூட உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படி சொல்லி இழுத்துட்டே தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு சேலை கூட வாங்கி தர முடியல அப்படி சொல்லி ஹீரோ வந்து ரொம்ப சோகத்திலே இருந்திருப்பான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வேலை இருக்கு வரியா அப்படி சொல்லி கேட்டப்ப அவன் வந்து வரல அப்படி சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் கம்பெனியில போனஸ் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அங்க போய் பார்த்தா போராட்டம் பண்றாங்க. போனஸ் கொடுக்க முடியாது அப்படி சொல்லி போலீஸ் எல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் துரத்திடுறாங்க. இதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு கிட்டேயே மறுபடியும் போய் ஒய்ஃபுக்காக சேலை வாங்கி தரணும் அப்படி சொல்லி அது 1000 ரூபாய் காசுக்காக நைட்லாம் உட்காந்து வியாபாரம் பார்க்கறான்.